இப்ப நீ இருக்கிறது வந்துட்டு டாப்ல இருக்கிற கண்ட்ரி எல்லாம் எடுத்து பாரு. அமெரிக்கா ரஷ்யா தான் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் பெரிய ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிற கண்ட்ரி. அந்த கண்ட்ரில எதுக்கு இதை பேன் பண்ணிருக்கானுங்க? அத போய் கேளு. இந்தியால பேன் பண்ணலன்னா உனக்கு முதல்ல உனக்கு இந்தியால பேன் பண்ணலன்னா அது அவன் இல்ல முதல்ல இப்ப நான் திரும்பவும் சொல்றேன், அவன் விருப்பம் இது. நானும் அதுல போய் அது அச்சன் மாறுதும் விரும்பல இது. ஆனா மேட்ரு என்னன்னா அதை தூயின் வந்து இங்க இல்ல தூயின் வந்து தெருவில் வைக்கிறது தப்பு. அது என்ன பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட ஒப்பீனியன். ஆனா கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்ம எதுவுமே அதை கண்டுக்க கூடாதுன்றதான் என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா கண்டுக்காம வேலையை பார்ப்போம். சொல்லு. அந்த நீ வந்து மூன்றா பாலினம் வேற, இந்த எல்ஜிபிடிங்கிற ஆமா மூன்று இல்லடா சயின்டிபிக் இல்ல, அதான் சயின்டிபிக்கா உனக்கு நீ வந்து இப்ப டிரான்ஸ்ஜெண்டரை மட்டும் நீ பாத்துக்கிறீன்னா அவங்களுக்கு நம்ம மதிப்பளிக்கிற எல்லா வேற. நீ அதை பத்தி கருத்து சொல்லாத, வேணாம் நரட்டும். நம்ம அந்த கருத்துக்கே போகணும். நம்ம வந்து சார்காசமா போடுறது, சர்க்காசமா போடுறது. எப்படி அவங்க வந்து ஆல் மென் சொல்றாங்களா, ஆல் விமன் சொல்றாங்களா, அந்த மாதிரி நம்ம சர்க்காசமா தான் போடுறோம். இல்ல எஸ்டிஆர் மாதிரி பேச வைக்காதீங்க டாபிக் பார்த்து. ஆனா மேட்டர் என்னன்னா இல்ல இப்போ அத வந்து ஏதோ ஒரு நிமிஷம் இல்ல காதலுக்கு நேரம் இல்லை படத்துல இதெல்லாம் வந்தப்ப நாளைக்கே நினைச்சு கம்முனு அதாவது நாங்கெல்லாம் பார்த்துதான் உட்காந்துக்கிறோம். முதல்ல இப்ப தளபதி வந்து நவீன கேட்டுப்பாரு கதையை சொல்லுவான் நவீன. அது கதை இல்ல இப்ப தளபதி வந்து தளபதி வந்துட்டு போயிருக்காரு. இது அரசியல் காலத்துல எப்படி இருக்கும்னா அதான் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் ஏன் போல அவங்க என்ன பண்ணாங்க, கட்சி தான் இந்த கட்சி என்ன பண்ணுச்சு, இதுல எடப்பாடி எல்லாம் எதுக்குன்னு தெரியல மிச்சர் சாப்பிட்டுக்குது. இவங்க வந்து சொல்லுவானுங்க கேட்டா எதிர்கட்சி இருக்குன்னு. இல்ல அது வந்து நீ அந்த மாதிரி பொசிஷன்ல வைக்கிறே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஏதோ ஒரு ஃப்ளூக்ல ஏதோ எப்படி சொல்றது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்காப்ல. எதிர்கட்சியா போன வருஷம் 2021 வந்து எதிர்கட்சி ஆக்கிட்டாங்க. ஸோ வந்து நீட் டு ஃபில் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இந்த ஏடிஎம்கே இருக்குது. நம்ம வந்து அதே மாதிரி தான் அவங்களையும் நம்ம இது ட்ரீட் பண்ணணும். அவங்கள தூக்கி அடிக்கிறது வேஸ்ட், தூக்கி வச்சு கொண்டாடுறது வேஸ்ட். டோட்டலி வந்து அவங்கள வந்து எப்படி சொல்றது அவனை கண்டுக்கிறதே வேஸ்ட். அவனை கண்டுக்காம விட்டோம்னால அவனை ட்ரீட் பண்ண அவனை அப்படி ட்ரீட் பண்ணோம்னாலே போதும் ஏடிஎம்கேவை. நம்மளுக்கு வந்து 2 பேர் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஆள் வந்து டிஎம்கே, 2வது ஆளு பிஜேபி. முதல்ல பிஜேபி எப்படி பிஜேபின்றதே ஒரு கண்படைப்பு தான். அது ஏன் வந்துட்டு விஜய் வந்துட்டு அது எதிரின்னு சொன்னார்னா, ஏன்னா இப்ப பிஜேபி நம்ம எதிரின்னு சொல்லலாம்னா நம்மள பி டீம்ன்றானுங்க, புரியுது? அதனாலதான் விஜய் வந்துட்டு அது இதான் பிஜேபி எனக்கு எதிரின்னு சொல்ற அந்த வார்த்தை சொல்றது காரணமா தான். ஆனா முழுக்க டார்கெட்டை தான் நம்ம ஓன் ஸ்டேட் மட்டும் தான். அந்த ஸ்டேட் தான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறது டிஎம்கே மட்டும் தான். கண்டிப்பா யாரால ப்ராப்ளம் வருது? எனக்கு வந்து சென்ட்ரல்ல இருந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் பிஜேபி எதுக்குறேன். பட் ரெண்டே பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகேன்னு ஒன்னு டிஎம்கேன்னு. எதுக்கு சொல்லணும் அது? அதான் ஏன்னா மத்தது எதையும் கண்டுக்காதீங்கன்னாரு. ஏன் லாரி வச்சு செத்து போயிடுவேன்னு சொல்லும் போது கூட வந்துட்டு சீமானை வந்துட்டு விஜய் என்ன பண்ணாரு, ஹாப்பி பர்த்டே அதான் சீமான்னு போட்டு போனாரு. நம்ம ஆளுங்களே பார்த்தானுங்க என்னென்ன இது அவனை போட்டு நம்ம தான் நாங்க கூட வச்சிருந்தா இது பண்ணீங்க. அவர் கேரக்டர் அப்படிதான், புரியுதா? ஏன்னா கண்டுக்க கூடாதுன்னு அர்த்தம். இப்ப எதுக்கு சில பேர் நண்பர்னு கூப்பிடுவாரு, ஏன் கூப்பிடுவாருன்னு தெரியும் உனக்கு. அந்த மாதிரிதான் புரியுது. அப்படி சொல்லலாம் ஒரு ஆளுமே இல்ல சில பேரை கண்டுக்காம விட்டாதான் வளர முடியும்ன்றது அது அவருக்கே தெரியும். கீழதான் முதல்ல மேல ஏம் வச்சுட்டு கீழே சண்டை போட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகுதுல்ல. அல்டிமேட் அலெக்ஸ். ஆனா கோல் என்னவோ அதை நோக்கிதான் போடுமே தவிர்த்து உன்னை இழுக்க வர உன்னை முந்த வரான்னு சொல்லிட்டு ஆஹா முந்த வரான்னு எல்லாம் பாக்காது. உன்னோட கோல் என்னமோ அடிச்சு போய்கிட்டே இரு உன்னோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு. பின்னாடி ஒரு நிமிஷம் இல்ல நியூஸ்ல பார்த்தா ஃபேமிலி கேட்டாதான் டிவிக்கு என்னைக்கும் இருக்கும், நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு விஜய். அந்த வேர்ட்ஸ் தான், புரியுதா? இப்ப யாரும் ஏன் ஸ்டாலின் போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே, நான் நீதி கிடைக்கிற வரைக்கும் இருப்பேன், நான் வந்துட்டு உங்களுக்கு நீதி வாங்கி தரேன். அதான் ஒரு நிமிஷம் இல்ல முதல்ல சாரி சொல்றதே தப்பு. டாக்டர் தான் சாரி சொல்லுவாங்க, புரியுதா? நடந்து போச்சு அப்படி அது என்ன அர்த்தம்? நடந்து போச்சுன்னா என்னைக்குமே ஆக்சிடென்ட் தான் நடந்து போச்சுன்னு சொல்லுவாங்க, புரியுதா? இது ஆனா இல்ல அது முடியாது. அவரு அதான் அது அவர் தெரிஞ்ச கதை. அவர் மேக்ஸ் சூப்பரா போடுவாரு. இது சும்மா ஹாஸ்பிடல் மாதிரி நினைச்சிட்டு ஈவி கொடுத்தவங்க தப்பா ஈவி கொடுத்துட்டாங்க ப்ரோ. இல்ல அலெக்ஸ், ஒரு எப்படி சொல்றது, வாட் எவர்ஸ் நீ எழுதி கொடுக்கணும் என்ன இருக்கணும்,
ம், உன் மனசுல இருந்து அவங்கள வந்து என்ன எதிர்க்கிறேன்னு உன் வார்த்தையில கண்டுபிடிச்சணும் தெரியுமா? அவங்க ம், ஏமா சாரிம்மா, அப்படியாம்மா, சரிம்மா, நம்ம கொலகாதவர்கள் உங்களோட இருப்பாங்கம்மா, பாத்துக்கலாமா, சரியாம்மா, ம். சரியாம்மா, அக்ஷே அது அவர் என்ன பேசுனதே பேசுறேன்னு மிமிக்ரி தெரியாது. பண்ணி பேசுன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இல்ல மிமிக்ரி, அந்த விடு வார்த்தை விடு. பேசுற பத்தியா மிமிக்ரி டோன் இருக்குல்ல. உண்மையாதான் ப்ரோ, மிமிக்ரி பண்ணி விடு யாரோ பேசுன மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. இல்ல இவருக்கு இந்த மிமிக்ரி விஷயம் பண்ற தெரிஞ்சிருக்குமாங்கிறது மிமிக்ரி கூட கூடமா இப்ப இவ்வளவு டவுட் தான். கேவலமா? இல்ல இவ்வளவு கேவலமா மிமிக்ரி இல்ல பண்ணுவாங்க? இல்ல, அவருக்கு இந்த சவுக்கு அப்பப்ப சொல்லுவான் அவர் பொம்மை பொம்மை அப்படின்னு. உண்மையாலே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமானே ஆனா டவுட் தான். இல்ல இதுல அலெக்ஸ், சவுக்கு இது சங்கர் இல்ல சவுக்கு 100% சங்கரம் போயிட்டு அங்க சவுக்கு சங்கரம் போயிட்டு அங்க போலீஸ் கிட்டே தான் கேட்டிருந்தான் அதான் என்ன பண்ணீங்க அதான் போட்டு இதெல்லாம் ஆமா. அடிச்சீங்க ஆமா ஏதாவது ஆமா ஆமா, ஏதாவது அந்த தான் பையன் பைக். இதுல அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு அதான் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க முதல்ல எந்த பொலிட்டிஷியனாவது அவங்க ஃபேமிலி ஏதாவது கண்டுக்கிறாங்களா? ரைட்டு. விஜய் தான் போதா விஜய் தான் போனாரு. இல்ல அலெக்ஸ், இப்ப ரெண்டாவது ஒண்ணு இல்ல அலெக்ஸ், பாத்தியா? அந்த நாளைக்கே பாரு திலகவதி அலெக்ஸ். மேடம் ம், கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுல, அது மேல ஏற்கனவே கேஸ் இருக்கான். அந்த மேடம் என்ன பண்ணிருக்குன்னா, டிஎம்கே, நான் வந்து டிஎம்கே ஆளு, எனக்கு வந்து ம், முதலமைச்சர் தெரியும், துணை முதலமைச்சர் தெரியும், முதலமைச்சரோட ஃப்ரெண்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணிருக்கு. 16 லட்சம் ம். அப்படியே 2010, 11 டயத்துல எல்லாம். ப்ரோ அதனால இதுல அந்த மாதிரி மேடம் வந்து ஹைலைட் ஒருத்தர் என்னன்னா, இருந்தாலும் ப்ரோ. அந்த அந்த மேடம் டெபுட்டி வந்து மூஞ்சிய சிஎம் யாருன்னா மூடிருக்காங்க. ஸ்டாலின் தான். இல்ல ப்ரோ, அந்த 2010 டெப்டி சிஎம் ஸ்டாலின். ம். ஓகே ஓகே, வேற அந்த லெவல்ல. பொம்பளை மோசடியில. இல்ல இல்ல இதெல்லாம் அலெக்ஸ், பாத்துக்க, நம்ம அப்ப நாளைக்கே வந்து உதயநிதி யாரா சோ போவாங்களா? இல்ல இல்ல அப்ப அதான் யார் மேல ஃபர்ஸ்ட் நாளைக்கு கேஸ் போயிட்டு எடுத்திருக்கணும்? இல்ல நாளைக்கு அப்ப போயிட்டு வந்து அதாவது உதயநிதி சேகர் போவார். இல்ல அப்ப வந்து நீ வந்து உண்மையாவே கேஸ் எடுக்கிறாங்க, நீ ஃபர்ஸ்ட் என்ன தரவா விசாரிச்சுக்கணும்ல. வந்து சொல்றான் ஒருத்தன் வந்து ஏற்கனவே வந்து கொலை பண்ணிருக்கான், ஐயா என்னை அடிக்க வராங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் நீ யாருடா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்போ உன் மேல இங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் நீ என்ன பண்ண, கொலை பண்றான், உன்னை கொலை பண்ற அளவுக்கு நீ என்ன பண்ண, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி தானே நகை காணாம போச்சுன்னா அந்த மாதிரி ஏற்கனவே மோசடி பண்ணிருக்கு. மோசடி பண்ண அளவுக்கு அப்பனா வந்து நீ வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணதுனாலதான் மூஞ்சியை மூடிட்டு இவ்வளவு இது பண்றாப்பா. ஃபர்ஸ்ட் அந்த இது அந்த பொம்பளை விசாரிச்சிருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? உண்மையாவே நகை காணாம போச்சா? ஏன் இத்தனை அந்த இது கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அவ்வளவு முரண்பாடு அலெக்ஸ். அதாவது வந்து இவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும் வந்து எப்படி சொல்றது, நகையை ஏன் கலட்டி வச்சாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து முடியலையா, ஸ்கேன் எடுக்க போனாங்க, சிடி ஸ்கேன் எடுக்க போனாங்கன்னா, ஸோ அதனால நகையை கலட்டி வச்சாங்க. சரிம்மா சிடி ஸ்கேன் நம்ம எடுக்க போனீங்கன்னா அப்புறம் எதுக்குமா இது கோயிலுக்கு போனீங்கன்னா, எங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு வந்து சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கோயிலுக்கு போனாதான் நான் சிடி ஸ்கேன் இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சாங்கன்னா, அதனால அப்படியே கலெக்ட் நகையோட வந்து இது கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி, நகையை கலட்டி எங்க வச்சீங்கன்னா டிக்கில வச்சாங்களாம். நினைச்சு பாரு, யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க? டிக்கில வைப்பாளா, ஹேண்ட்பேக்ல வச்சு டிக்கில வைப்பா, பேக்ல வைப்பாங்களா? முடியாது. பொம்பளை இதுக்கு அவ்வளவு நகை போடணும்? சிடி இது ஸ்கேன் எப்படிதான் போடுற இருக்கு? அளவுக்கு அந்த அது இல்ல, இல்ல அந்த பொண்ணு இல்ல அந்த அவங்க அம்மாவை பார்த்தாலே வந்து தெரியுது அவ்வளவு முடியாம இருக்கா. யாராவது ப்ரோ ஒரு ப்ரோ இல்ல வீட்டுல ப்ரோ, இப்போ சொல்லுங்க. ப்ரோ அந்த கார்ல நகை இருந்திருக்காங்கிற ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் இருக்கா ப்ரோ? அதுதான் நான் உள்ள சொல்றேன். நகை இருக்கா இல்லையாங்கிற ப்ரூஃப் இது வரைக்கும் இல்ல ப்ரோ. கண்டிப்பா காருக்குள்ள நகை இருந்திருக்குங்கிற எந்த ஒரு ப்ரூஃப் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் அத இல்ல ப்ரூஃப் இல்ல பண்ணிட்டு தான் அப்புறம் ப்ரோ வந்து இத ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் இல்ல கொடுத்துருக்கோம். எஃப்ஐஆரே போடாம இந்த அடி அடிச்சுட்டு அதான் இப்ப அதான் சொன்னேன் அந்த அவர் அந்த அஜித் குமார் அவர் இறக்கலன்னா எடுத்துக்கேன், இது இறக்கலன்னா என்ன இருக்கும்? அடி வாங்கிட்டு அதான் வீட்டுல கடைசி கடைசி வரைக்கும் அதான் படுத்தம் தான் இருப்பாரு அவரு. அலெக்ஸ் தப்பு அலெக்ஸ். இவங்க இறந்துருந்துன்னா பல இந்த மாதிரிதான் இருக்கும். அவங்க போராடினாங்க மக்கள், அவங்க வீட்டுக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாம். ஆஹா, ஏற்கனவே நம்ம ஊர்ல 2 மரணங்கள் நடந்துருச்சு, இந்த மாதிரிதான் ஆகும்னா நம்ம ஊர்க்காரங்க வந்து ஃபர்ஸ்ட் போலீஸ்காரங்க ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அந்த அந்த காலத்துல பஞ்சாயத்தெல்லாம் வந்துட்டு தூக்கிட்டு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வச்சாங்க? ஏன்னா பஞ்சாயத்துல வந்துட்டு ப்ரூஃப் இல்ல ஏதோ சும்மா வாயில வார்த்தை சொன்னா போதும். ஏதாவது இவன் தான் திருநா அப்படின்னு சொன்னா வந்துட்டு எந்த ப்ரூஃபும் இல்லாம தூக்கி போட்டு அவனை சாட்டையில வச்சிருவாங்க, இல்ல வந்துட்டு ஏதாவது தொங்க விட்டுருவாங்க. ஆனா இப்ப அப்ப அதே தானே போலீஸும் பண்ணுது, புரியுதா? ப்ரூஃப் இல்ல, எதுவும் இல்ல, கூட்டுன்னு போய் வச்சிருக்க, எஃப்ஐஆரும் போடல. ஏன்னா இதை விட மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு தலித் வந்து கண்ணு தெரியாதவரை வந்து அடிச்சு கட்டி தொங்க விட்டுருக்காங்க ஊர்ல, புரியுதா? இதே டயத்துல தான், இந்த சிச்சுவேஷன்ல தான் அங்க வந்து போராட்டம், மக்கள் எதுவும் போராட்டம் நடத்தல. அது வந்து எப்படி சொல்றது, இந்த ஆனா இது திடீர்னு ஒரு போன கிடைக்கும் தெரியுமா படத்துல, இந்த இதுல நியூஸ் அந்த மாதிரி 10ஓட 11 நியூஸா கடந்து போயிருச்சு. இங்க மக்கள் போராடினதுனாலதான் இவ்வளவு நியூஸ் வந்து இவ்வளவு தூரம் கிடைச்சிருக்கு. அப்போ நினைச்சு பாருவோம், ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் போராட ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப எவ்வளவு கேசஸ் வந்து வெளியே வரும், எவ்வளவு அரசாங்க தவறுகள் வெளியே வரும், கவர்மெண்டோட அலட்சியம் வெளியே வரும்.
இதுல ஒவ்வொரு கொடுமை வாட்டி இல்ல மக்கள் அப்ப கொடுமை போராடணுமா? என்னன்னா இல்ல இப்ப நீ நடக்கிற தப்பு எல்லாமே நீ போராடணும், வெளியே தெரியணும், எல்லாத்துக்கும் விஜய் வரணும், அதுதான் இது வேற விஷயம். ஏன் இப்ப நீ நிறைய விஷயம் சில விஷயம்லாம் எப்படின்னா விஜயே வந்தாலும் சரி, விஜய் இது பண்ணாலும் சரி, இங்க இருக்கிற மீடியா மொத்தத்தையும் மாத்துற அந்த பவர் வந்துட்டு டிஎம்கே கிட்ட இருக்குது, அது ஏடிஎம்கே கிட்ட இல்ல. அது பெரியாதான் தலைவலியா இங்க இருக்கிறது வந்துட்டு இதான் இப்ப இருக்கிற ரூலிங் பார்ட்டி டிஎம்கே கிட்ட இருக்கிறது அதான். ஏன்னா இப்ப மக்களுக்கிட்ட தெரியாம வச்சுக்க அவனுக்கு தெளிவா தெரியும். என்ன கேட்டா இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அப்புறம் இருக்கிற அந்த சோஷியல் மீடியாஸ், ஏன் டிவி சேனல்ஸ் தான் மெயிலே என்ன கேட்டா. அதாவது இப்ப பொதுவா இப்ப ஒரு ஏஜ் கேட்டகரியில டிவி பாக்குறவங்க தான் இருப்பாங்க அதிகமா, போன் யூஸ் பண்றவங்கள வயசானவங்க இருப்பாங்க. ஆனா அதையே டாமினேட் பண்ற மாதிரி அதுவும் இருக்கானுங்க, புரியுது? ஐடி சைட்ல அதுலயும் இருக்கானுங்க. ஆனா இதெல்லாம் மீறி இந்த சாவு அதிகமா இருக்குன்னா செத்த நாள் தான், புரியுதா? அதான் சொல்றேன், இனிமே இந்த மாதிரி சாவு வரக்கூடாதுன்னு நம்ம ஒரு டைமும் இது பண்ணுறோம். ஒரே இப்ப விஜய் வரலன்னு எடுத்துக்க, நம்ம ஏதாவது எடுத்து பேசுவோம், நம்மளால பேச மாட்டோன்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப அரசியல் இக்னோர் பண்றது மேட்டர் இல்ல, இது ஒரு ஹியூமனிட்டியா பார்த்தா கூட ரிசல்ட் என்ன கிடைக்க போகுதுன்ற ஒரு அலட்சியம் தான் இருக்கும் நம்ம கிட்டே சொல்றோம். ஏன்னா நம்பிக்கை இருக்காது. இப்ப விஜய் இருக்காருன்னா சரி, அவரும் ஏதாவது ஒண்ணு அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அது பின்னாடி போவார், நம்மளும் ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி ஒரு அப்டேட் ஆச்சு போகும்னு தெரியும். அதாவது இது லைம்லைட்லயாவது இந்த விஷயம் இருக்கும்னு. இப்ப விஜய் இல்லைன்னு எடுத்துக்க, நான் எழுதி சொல்றேன், இப்ப விஜய் இல்ல, விஜய் டிவி கட்சி இல்லைன்னு எடுத்துப்போம். இப்போ வந்துட்டு அப்ப எடுத்து பார்த்தா எடப்பாடி போல, ஸ்டாலினும் போல, அதுக்கடுத்து வேற ஏதாவது ஒரு புது ஏதாவது ஒரு இடத்த வந்துட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த விஷயத்த தான் சொல்றேன், அப்படியே சார்ட் அவுட் பண்றான், கண்டிப்பா சார்ட் ஈஸியா அவுட் முடிஞ்சிடும் பண்றான். அலெக்ஸ். நினைச்சு பாரு அலெக்ஸ், இவ்வளோனா வந்து அந்த கண்டினியூஸா அந்த 2 days எக்ஸப்ட் வந்து பாலிமர் அந்த ஜெயா நியூஸ் தவிர்த்து வேற எந்த மீடியா சேனலும் போகல. அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவேன். நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம ஐ மீன் புதிய தலைமுறைலாம் இப்ப பேசுற காரணம், நம்ம சோசியல் மீடியால அவங்க நியூஸை தாண்டி நம்ம வந்து டாமினேட் பண்ணிட்டோம். யூடியூப்லயும் சரி, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே வந்து அந்த சன் நியூஸோ இல்ல வந்து புதிய தலைமுறையோ நியூஸ் 7 இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சேனல்ல வந்து அதிகமா வந்தாடா இந்த 2 நாள்ல பாத்துருக்காங்கன்னா அது மத்த வேற, அதாவது இந்த நியூஸை பத்தி இந்த பிரச்சனையை பத்தி பேசக்கூடிய நியூஸ் சேனல் தான். ஸோ அந்த நியூஸ் சேனல் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகேவும் மற்ற சில கட்சிகளும். ஆனா மெயினா வந்து டிவிகே தான் பேசியிருக்கு. ஸோ ஆஹா திரும்ப வந்து டிவிகேக்கு லைம்லைட் கிடைக்குது, நம்ம வந்து செத்தாலும் பரவாயில்ல, நம்ம லைம்லைட் போனாலும் பரவாயில்ல, டிவிகேக்கு லைம்லைட் கிடைக்கூடாதுன்னு திரும்ப இப்ப புதிய தலைமுறை பேசியிருக்கானுங்க. இல்லைன்னா வந்து அப்படியே மக்கள் புறக்கணிச்சிருப்பாங்க. கண்டினியூஸா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களா? சரி, இதுல செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம பசங்க எதுக்கு நம்ம கேள்வி கேட்கறோம்? ஃபர்ஸ்ட் அந்த பீரியட்ல இருக்கும்போது ஏன் இந்த பீரியட்ல பண்ணல, அது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரே ஒரு ட்வீட் போட்டா ஒன்னும் குறைஞ்சு போற போது இல்ல, ஏதாவது ஆளுங்கட்சி இது வந்துட்டு. ஆனா எல்லாருக்குமே ஆளுங்கட்சி தேவைன்ற மாதிரிதான் ஒண்ணு இருக்குது சினிமாலேயே, புரியுதா? இப்ப ஏடிஎம்கே பீரியட்ல இருக்கும்போது ஏன் எல்லாரும் தூக்கி போட்டதான் ஒரு தப்பு நடக்கும்போது அடிக்கிறானுங்கன்னா, ஏடிஎம்கே சினிமால இன்வால்மெண்ட் இருக்காது. மிஞ்சி போனா வர்ற ரைட்ஸ் ஜெயாட்டுக்கு வாங்கி வித்துருவான். இது ஏன் ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது தான் வந்துட்டு கத்தி படம், வேதாளம் படம், படம், ஹை பட்ஜெட் படம் எல்லாமே ஜெயாட்டு கிட்ட போகும். அதே மாதிரிதான் இவங்க ஆட்சியில இருக்கும்போது தான் பாத்தியா டான் படம், இதெல்லாம் டான் படம் கலைஞர் டிவிக்கு போயிருக்குமா? டான் படம், லவ் டுடே படம், டாடா படம், சார்பேட்டா படம், இதுதான் துணிவு. இதுல பெரிய துணிவு. அதான் சொல்றேன், அதான் இருக்கிற ஹை பட்ஜெட் படம் எல்லாம் அங்கதான் போகுது. அதான் ஆளுங்கட்சியோடைய பவர் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி சினிமால டிஸ்ட்ரிபியூஷன்லயும் அங்க அதிகமா இருக்கிறது டிஎம்கே தான். ரோமியோ ஸ்டோரி தான், ரோமியோ, இந்த ராகுல், ரெட்ஜென்ட், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறதா இந்த ஈடியில இப்ப மாட்டினானே பராசக்தி, அவன் நிறைய பேர் இருப்பானுங்க. இப்போ சூர்யாக்கே எடுத்துப்போமே, சூர்யா ஏதாவது ஒரு விஷயத்தினால நாளை பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு டிஎம்கே தான் இருப்பாங்க. அதனாலதான் சூர்யாவும் திட்ட முடியாது, யாரா இருந்தாலும் சரி. இதுல சமுத்திரனிகெல்லாம் ஒரு ஆளாக கூட பார்க்க மாட்டானுங்க, சினிமாலே நடிக்கிறத குறைச்சிருவானுங்க அந்த மாதிரிலாம் பண்ணிருந்தா. இதெல்லாம் விஜய் இல்ல அரசியலுக்கு வர்றது முன்னாடி நம்மளால பண்ணாரு பாத்தியா, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீ என்ன வேணா பண்ணிக்க, டிஸ்ட்ரிபியூஷன் தான் இது பண்ணிக்க, அதான் நீ கட் பண்ணிக்க, படத்தை 10 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிக்க. ஏன் எவ்வளவு படத்தை பேனர் கிழிச்சானுங்க, அடிச்சுதான் ஃபேன்ஸ் அடிச்சானுங்க, சென்ட்ரல்ல இருந்தெல்லாம் ப்ரெஷர் வந்துச்சு. ஆனா அப்பயும் வந்துட்டு தான் நிக்கல இது வந்துட்டு. ஆனா இது ஹைலைட் என்னன்னா, எல்லாத்தையும் திட்டிட்டு விஜய் கிட்ட தான் வந்து கேட்பானுங்க, சார் உங்க படம் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும் சார், மாஸ்டருக்கு வந்து பிச்சை எடுத்தானுங்க. அப்ப ஞாபகம் அதான் என்னைக்குமே தான் நம்ம அவனுங்களுக்கு தேவை, நம்மளுக்கு அவன் தேவையில்லை. உண்மைதான். இப்ப விஜய் தான் யோசிச்சு பாரு, கர்நாடகா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஜனநாயகன் இது, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன், ஏன் லலித் கூட இப்ப எடுத்து வர்றான். ஆமா, லலித் எடுத்து வர்றான். எப்படி பார்த்தாலும் படம் ஓடதான் போகுது. ஏன் விஜய்க்கு வந்துட்டு நார்மலா தான் டப்பிங் படம் மாதிரி அந்த ஓன் ப்ரொடக்ஷனே இங்க ரிலீஸ் பண்ணாலும் ஓடதான் போகுது.
அதான் சொல்றேன். உதயநிதி தெய்வம் என்னைக்கு வந்துட்டு யாருக்கு தேவையில்லாம இருக்கோ அன்னைக்கு இந்த சூர்யா, சமுத்திரக்கனி இருக்கிறவங்க எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. ஏன் இப்போ எடப்பாடியே போய் அங்க நிக்கலதான். எடப்பாடியும் போய் அங்க போய் தான் நின்று இதெல்லாம் பண்ணலையே. ஃபேமிலியா தான் அவங்க ஃபேமிலி கிட்ட. ரைட்டு. ஏடிஎம் தான் ஏடிஎம்கே பிஜேபி கூட மிச்சர் சாப்பிட்டுக்குது. வேற எந்த கட்சியும் வேற யாருமே இல்ல. சீமான் சும்மா பேசுவாரு, அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாரு, அதுக்கப்புறம் வேற யாருமே இல்ல. சீமானுக்கு வந்து அந்த பவர் இல்ல அலெக்ஸ். இப்ப வந்து மக்கள்கிட்ட வந்து எல்லார்ட்டையும் ரீச் பண்ண வைக்கணும். எல்லாருமே வந்து ஒருத்தவங்க ஐ மீன் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க காரணம் என்ன? முதல் காரணம் என்ன? மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். அவங்க நான் நல்லது செய்யறேன்னு மக்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணும். அதுதான் நீ வேணா பாரு, சவுக்கு சங்கரத்தை வீடியோல பேசாம பாரு. அதான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வீட்டுக்கு வந்துட்டு யார் போனா? டிஎம்கே சைட்ல இருந்து தான் போல, விஜய் தான் போனார். அதுவே ஒரு எலிவேஷன் கொடுப்பான். ஆனா அவனையும் முழுசா நம்ப முடியாது. அவன் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். ஆனா அவன் இன்ஃபர்மேஷன் நல்லா தான் சொல்லுவான். அதெல்லாம் ஓகே, இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா தான் சொல்லுவான். அதெல்லாம் எடுத்துக்கணும். அதான் இது எப்படின்னா நம்மளுக்கு புரியாத டீச்சர் மாதிரி. அதான் ஆனா அவனை நம்ப கூடாது முழுசா. அவன் நம்ப இது பண்ணக்கூடாது. அதாவது டிவிக்கு எதிர்த்து நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அது உண்மை கண்டிப்பா. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம மண்டையில ஏத்திக்கணும். அத வந்து நீ வந்து இவன் வருவா, கூட்டணி வருவா, இந்த கூட்டணிக்கு இந்த பலம் இருக்கு, இந்த கூட்டணிக்கு இவ்வளவு பலம் இருக்கு, இந்த கூட்டணி இதோட சேர்ந்துச்சுன்னா டிவிக்கு ஜெயிக்கணும். இல்ல, டிவிக்கு தனியா நின்றாலும் ஜெயிக்கிற அளவுக்கு இப்போதைக்கு கெப்பாசிட்டிக்கு மக்கள் மத்தியில வந்து அந்த அளவுக்கு செல்வாக்கு வளர்ந்துச்சு. அத நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். இவளே இல்ல. இப்ப இந்த தெரிய டைம் அப்பதான் வந்துட்டு இந்த மெரினா பீச்ல இந்த போராட்டம் நடந்துச்சு. அதான் அதுக்கும் வந்துட்டு விஜய் வந்துட்டு இது போனாரு. ஏன் அடுத்த வருஷமே வந்துட்டு இதான் அனிதா இருந்ததுக்கும் போனாரு. சர்க்கார் டைம் தான் வந்துட்டு இதுன்னு நினைக்கிறேன். பேர் என்னது, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூ நடந்துச்சு. சர்க்கார் டைம் அதுக்கும் போனாரு. அதுக்கு முன்னாடி வந்து இது சர்க்கார் டைத்துல வந்து இது தானே அனிதா இது தானே? இல்ல ஸ்னோலின் தானோ? ஸ்டெர்லைட் மெர்சல் அப்பதான் அந்த ஸ்னோலின். ஆமா, ஸ்னோலின் அந்த பொண்ணு பேரு. ஆமா, மெர்சல் அப்பதான் அனிதா. மெர்சல் அந்த வேற. ஆமா, அதான் சொல்றேன். ரெஸ்பான்சிபிலிட்டி தோணும்ல, புரியுதா? இப்ப இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப இது பண்ணாதான் விஜய் அரசியலுக்கு வரணும்னு தேவையும் கிடையாது. அதான் ஆனா அப்பத்துல இருந்தே அதை பண்ணணும்ன்ற ஒரு இது வருது. ஏன் ஸ்ரீலங்கா இப்ப இவரே டவுன் சொல்லனே ஆகுது. விஜய் இப்ப அதிகமா சம்பளம் வாங்குற ஹீரோ. ஆனா அப்பெல்லாம் பார்த்தா விஜய் விட சூர்யா சம்பளம் அதிகம். பேப்பர்ல போட்டிருப்பானுங்க. ஆனா அப்பயும் விஜய் வந்துட்டு அதான் குரல் தான் குத்துந்தாரு. எல்லா இஷ்யூக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒன்னான்னு நான் நினைப்பேன். ஸ்ரீலங்கா தான் இந்த இதுக்கும் அதுக்கும் வந்துட்டு இதுவும் பண்ணாரு. எல்லாமே வேலாயுதம் டைம்லயும் அதான் சொல்லியிருக்கு. அதான் சொல்றேன். அதே மாதிரி அப்பையில இருந்தே வந்து எந்த ஒரு பெரிய கட்சியா இருந்தாலும் விஜய் வந்து தன்னோட பக்கத்தை இழுக்கிறதுக்கு வந்து போட்டி போடதான் செஞ்சாங்க. ஏன்னா அவருக்கு அரசியல் ஆர்வம் இருந்துச்சு, அதை தட்டி கேட்கிற துணிச்சலும் இருந்துச்சு. இவங்களுக்கு என்ன இவங்க என்ன தப்பு கணக்கு போட்டாங்கன்னா, விஜய் வந்து அரசியல் காரணம் உள்ளக்க வரணும்னா ஏதாவது ஒரு கட்சியை இது பிடிச்சுதான் வருவாரு. தனியா கட்சி ஆரம்பிக்க முடியாது அவரால். தனியா கட்சி ஆரம்பிச்சாலும் வந்து ஒரு கூட்டணி கட்சியால மட்டும்தான் வந்து அவரால் வர முடியும். சின்ன கட்சியாதான் இருப்பாரு அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டதுனால விஜயை உள்ளக்க எடுக்கிறதுக்குன்னு எல்லா கட்சியும் போட்டாங்க. காங்கிரஸ், பிஜேபி, திமுக எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க வந்து நம்ம வந்து சின்ன பையன், சின்ன ஆளு, நம்மளால முடியாதுன்னு வச்சுக்கிருக்காங்க. நான் கரெக்டான டைத்து வரைக்கும். ஆனா இல்ல, ஒரு நிமிஷம் இருக்கிறதுல நான் கட்ஸ் எங்க, அதாவது ஒருத்தன் அந்த மென் ஈகோ கான்பிடென்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அது எப்ப நான் பார்த்தேன்னா, இல்ல காவலன் டைம்னு நினைக்கிறேன். அப்போ இன்டர்வியூல வந்துட்டு கேட்பாங்க இந்த மாதிரி அரசியலுக்கு ஒரு இதுன்னு கேட்டா, அப்போ தெளிவான்னு சொல்றது என்னன்னா, எனக்கு ஒண்ணு தேவை, அதை நான் அச்சீவ் பண்ணுவேன், அதை அச்சீவ் பண்ணிட்டு கண்டிப்பா வருவேன்னு சொல்றது. அது எப்படி நான் கண்டிப்பா நம்பர் 1 வருவேன்னு விஜய்க்கு தெரியுது. புரியுதா? நம்பர் 1ல நான் இருக்கிறதுல பெரிய தான் தமிழ்நாட்டிலேயே யாரும் பிடிக்காத பெரிய ஸ்டார்டம் பிடிச்சிட்டு வருவேன்றத அந்த கான்பிடென்ட் இருக்குதுல்ல. அந்த கான்பிடென்ட்டை தான் முதல்ல அச்சீவ் பண்ணாரு பத்தியா. அதான் மேட்ரு. சொன்னதை செய்யணும் என்னைக்குமே. அதான் சும்மா வார்த்தை விட்டு போக கூடாது. அதான் அந்த வார்த்தை விட்டதை செஞ்சுட்டு இப்ப அரசியலுக்கும் இது வந்துட்டு. இன்னொன்னு நம்பால தான் எந்த கோளாரும் கொடுக்கல. புரியுதா? ஏதாவது கட்சி மாத்தி பேசுறது கேக்குதா? பேசினவங்க கோட் பண்ணி அடிக்கிறாங்கடா. ஒரு அவசரம் கோட்டை இதாட பண்றீங்க, அண்ணன் வரணும் ட்விட்டர்ல பண்றீங்க, கோட் பண்ணி அடிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். நல்லா இருக்கும்.
ம். இருந்துதானே ஆகணும். இவ்வளோடா வந்து நீ பேசின பேச்சுக்க வாங்கிதானே ஆகணும் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் அவன் என்ன ஒருத்தன் வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிரீன்ஷாட் ஒவ்வொன்றே எடுத்து போட்டிருக்கான் என்ன அடிக்கிறதுல. என்ன போட்டிருந்தான்? மேல ஷேர் பண்ணுங்களா? ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கானுங்க. ஷேர் பண்ணாத சொல்லு டேய். இதுல நருட்டோ பேச்ச நீயுமே கேட்காது. சொல்லு. ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு DM DM வந்து டிஎம் பண்ணு ப்ரோ. எனக்கு டிஎம் பண்ணு ப்ரோ. இல்ல அலெக்ஸ், ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆளுக்கு என்னன்னா தெளிவு இருக்கும், வார்த்தையிலயும் தெளிவு இருக்கும், புத்தியிலையும் தெளிவு இருக்கும். சில பேர் நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து புத்தியில தெளிவு இருக்காது. இதை செய்யணும், இதை ஏதாவது உளறிட்டு போயிடுறது. அந்த மாதிரி இது வரைக்கும் ஏதாவது அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கா? சான்ஸே இல்ல. அவர் கோவப்பட்டிருக்கான்னு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இந்த மாதிரி நடந்துக்குமே தவிர அவர் தப்பா வார்த்தையை விட்டுட்டாரு இது வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து கான்பிடண்டா இருப்பாப்ல. ஏன்னா ஒரு வார்த்தை முக்கியம், அந்த வார்த்தையோட மதிப்பு தெரிஞ்சவர். அந்த அளவுக்கு வந்து ப்ரிசைஸா யோசிக்கிறவரு. சோ அவரை வந்து நீ வந்து குறை சொல்றதுக்கோ அவருக்கு நீ வந்து புத்தி சொல்றதுக்கோ இங்க எவனும் இல்லை. அரசியல்வாதிலையும் சரி, அத நீ வந்து அரசியல் கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி. சரியா? சினிமா ஒரு சாதாரண நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்லயே அவ்வளவு பொலிட்டிக்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் தான் பண்ணினேன் அப்படின்னு வந்து மேல ஒரு என்னோட மேனேஜருக்கு தெரிய வைக்கணும், அவ்வளவு பொலிட்டிக்ஸ் இருக்கு. அதையெல்லாம் பல மடங்கு பொலிட்டிக்ஸ் வந்து சினிமா. சின்ன சின்ன விஷயத்துல ஈஸியா அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவானுங்க. ஒரு சின்ன ஏதாவது ஒரு நடிகை மேல வந்து ஒரு சின்ன தவறுதெல்லாம் வந்து மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஹீரோ எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் சரி அடிச்சு கீழே இறக்கிடுவாங்க. மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம். நீ என்னதான் ரூமர்ஸ் பரப்பினாலும் சரி, என்ன பரப்பினாலும் சரி, அவரை மீது தவறா பரப்பினாலும் சரி, மக்கள் மீது வந்து அவரோட மதிப்பு குறைதா இல்ல. எந்த மக்களுக்கு வந்து விஜய் வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி தப்பு பண்ணிருப்பாருங்க, இந்த மாதிரி பண்ணிருப்பாருங்கன்னு சொல்லி அவர் மக்கள் யாராவது சொல்லுவாங்களா? இல்ல. இவங்க வந்து விஜய் பிடிக்காதவங்க வேணா ரூமர்ஸ் கலப்பு இல்லாம தவிர்த்து மக்கள் மனசுல வந்து அந்த மாதிரி விஜயை பத்தின தவறான எண்ணமே கிடையாது, இருக்காது. அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வர்றதே வந்து மிகப்பெரிய கஷ்டம். கமெண்ட்ஸ் போய் பாரு. அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். வேற எந்த நடிகர்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்திருக்கா? யாரா சொல்லுங்க. விரல் விட்டு நடிக்கிற எண்ணக்கூடிய அளவுக்காக சொல்லுங்க. மினிமம் இவர் வந்து இந்த மாதிரி மினிமம் வந்து இவர் இந்த மாதிரி இந்த நடிகர் வந்து இந்த மாதிரி இருப்பாருப்பா, விஜய் மாதிரி இவர் இருக்காரு, சான்ஸே இல்ல. விஜய் மாதிரி யாரும் இருக்க முடியாது. இங்க கட்சிக்காரங்களே இல்ல. நீங்க என்ன ஆக்டர் இதுக்கு மேல ஆக்ட்ரஸ் நம்ம நோண்ட கூடாதுன்னு கேட்டா. ஏன்னா நான் தான் சொல்றேன். சரி, இப்ப நீ செலிபிரிட்டி இடத்துல இருந்தாலும் உன்னால டிஎம்கே அடிக்க முடியாது. இப்ப நானே ஒரு செலிபிரிட்டியா இருந்து இப்ப ஏன் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஸ்டாரா இருந்தா கூட யாருமே அடிக்க மாட்டாங்க. ஏன்னா யோசிச்சு பாரு, நீ வந்துட்டு நீ பொழைக்கணும், வாழணும். உனக்கு அந்த கதை என்னதான் சமூக அக்கறை இருந்தாலும் அது வெளியே தான் ஏதாவது பேச தோணுமே தவிர உன் ஃபீல்டுல வந்துட்டு இப்ப உன்னால வந்துட்டு எதிர்த்து கேள்வி கேட்டா வெளிப்படையா இருக்க முடியாது. வெளிப்படையா ஐடி கம்பெனில இருக்கனா உன்னுடைய கோஆர்டினேட் மேல இருக்கிறவன் வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்றான்னு நீ போய் சொல்லுவியா? ஏன்னா பக்கத்துல கூட சொல்ல முடியாது. ஏன்னா அதான் ஒண்ணு போட்டு அவன் டார்கெட் பண்ணுவான், ப்ரெஷர் பண்ணுவான். அதை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிதான் ஒரு இது. அதான். ஆனா எனக்கு என்னன்னா அப்படி இருக்கிறவன் எல்லா டைமும் அப்படி இருக்கணும், புரியுதா? சும்மா ஏடிஎம்கே டைம் மட்டும் வாய் தான், ஏடிஎம்கே டைம் மட்டும் வாய் விடுவானுங்க. சமுத்திரகனி, ஆர்ஜே பாலாஜி, சூர்யா இருக்கிறவங்க தான் எல்லாருமே. போட்டேன், அது நல்லா இதாச்சு, நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஆனா இருக்கட்டும், அது அதான் ஆக்டர் பொறுத்த வரையும் அவங்க ஆக்டர் தான், புரியுது? அது கேக்குறது இப்ப நீ எடப்பாடியை தான் கேட்கணும், ஸ்டாலினை தான் கேட்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாலினை தான் கேட்கணும். அதான் நடந்தது அவர் தான், ஸ்டாலின். இது எடப்பாடி எதிர்கட்சி, ஆனா அவரும் கண்ணு தான் அந்த அளவுக்கு மிச்சதான் சாப்பிட்டு. முதல்ல இந்த பிரச்சனைய வந்துட்டு சீக்கிரமா கடந்து போகணுன்றதுக்காக தான் அவர் சாரியை கேட்டாரு போன் பண்ணி, புரியுதா? ஏன்னா எதுவுமே முதலமைச்சர் பண்ணலன்னு இருக்கும் போதுதான் ஏதாவது நேர்ல பப்பர்களோட இல்ல ஏதாவது வந்து பேசுவாரு. அவங்க கட்சியில யாராவது பெரிய ஆள் வருவாங்கன்னு அந்த இருக்கும். போன்ல பேசிட்டா அந்த நியூஸ் முடிஞ்சிருது, புரியுதா? நான் என்னுடைய கடமைக்கு நான் பண்ணிட்டேன், என் கடமைக்கு அப்படின்னு அந்த ஒரு இதுதான். இப்ப ஏன் தளபதி நினைச்சிருந்தா நான் அறிக்கை விட்டுட்டேன், எங்க சைட்ல இருந்து எங்க கட்சியில போராட்டம் பண்றதுக்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க, ஸ்டேஜ்ல கூட பேசினாங்க, அதான் எல்லாம் பண்ணிட்டாங்க, ஏன் அடுத்த போராட்டம் கூட பிளேஸ் மாதிரி இருக்க நடக்க போகுது. தளபதி நினைச்சிருந்தா போகாம கூட இருக்கலாம், அவர் யார் கேட்க போறானுங்க, நம்ம சைட்ல சில தற்கொலைங்க தவிர. ஆனா வந்துட்டு போயிருக்காருல்ல, அவர் தோன்றதான் மேட்ரு. ஒன்னும் தோணிருக்கு, அவர் போயிருக்கு.
போறதுங்கிறத விட டைம் தான் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து காட்டி யாரும் கேட்க போறது இல்ல, எதுவுமே பண்ண போறது இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா இந்த ஏன்னா அவங்க மேலே அவ்வளவு பெரிய தப்பு இருக்கு, அவ்வளவு பெரிய இது குற்றச்சாட்டுகள் இருக்கு. சரியா? சோ வந்து இவன் கேட்டுதாங்க போகணும் அவசியம் இல்லை. பட் போயிருக்காரு. ஏன்? மக்கள் மீது அவர் கொண்டுள்ள வந்து ஒரு பாசம். ஏன்னா இப்ப எனக்கு நான் வந்து உன் கூட இருக்கப்ப சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த சிஎம் டைரக்டா இது வரைக்கும் போய் பாத்துருக்காப்ல? இது வரைக்குமே நேரடியா போய் உட்கார்ந்து கைய பிடிச்சி பேசியிருக்காப்ல பிஃபோர் எம்ஜிஆர் அந்த மாதிரி டயத்துல? நோவே. அத நீ வந்து இந்த இது பண்ணுவா தெரியுமா, அந்த கேன்வாஸ் அந்த இது அது சுற்றுப்பயணம் சொல்லிட்டு சுத்துவாங்க. அப்ப என்ன பக்கத்துல 2 போட்டோ எடுப்பாங்க, சிரிச்சு போயிடுவாங்க. ஒரு பிரச்சனை சொல்லி இருக்கும்போது ஒரு முதலமைச்சரோ இல்ல வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்களோ வந்து போனதே கிடையாது. அப்படியே ஒரு சின்ன லெவல்ல நடத்த இதுல விஜய்க்கு இருக்கிற அந்த கிரௌட் அந்த ப்ரெஷர் வந்து சிஎம்முக்கே இல்ல. புரியுதா? அப்படி இருக்கிற பட்சத்துலதான் சிஎம் போறதெல்லாம் எனக்கு கேட்டா போயிருக்கலாம் தாராளமா. ஏன் ரோட் ஷோ பண்றதுக்கெல்லாம் போக முடியுது, அதெல்லாம் போக முடியல, அதெல்லாம் மேட்டர் இல்லை. அதான் இப்ப நீ கூட வந்து சொன்னீங்க, சரி 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 அவருக்கு வயசாயிடுச்சு, அதான் துணை முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா அவரும் போக மாட்டார். அவரும் தான் ஆடிக்கிட்டே இருப்பாரு. அதான் நானும் ஜாலியா தான் இருப்பேன். முதலமைச்சர்லாம் எதுக்கு இருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் கடைசியா வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன வந்தது துணை முதலமைச்சர்ல? கடைசியா அவர் எந்த இதுல வந்து வெளியே ஏதோ ஒன்று வந்தாரு. எதுக்கு வந்தாருன்னு அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எப்பெல்லாம் ஐபிஎல் நடக்குமோ அப்பெல்லாம் வந்து சேப்பாக்கம் முந்துறது, பேட்டை தூக்கிக்கிட்டு தம்பிகளா அடுத்துக்கிட்டு அடுத்து அங்க இருக்க சின்ன பசங்க கூட்டிட்டு போய் பல இதுவாக்கிறது பார்க்க வேண்டியது. நான் ஐபிஎல் கூட்டிட்டு போறேன், அது கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு 150 பசங்களை வந்து சின்ன பசங்க எல்லாம் பேட்டையும் பாலையும் வாங்கி கொடுத்து போக சொல்லிடுறது. அதே பசங்களை எப்பெல்லாம் வந்து இளைஞரணி இந்த மாதிரி மாநாடுக்கோ வெள்ளை டிஷர்ட்டை கொடுத்து வச்சு, பத்தியா திமுக தம்பி இன்னைக்கு நீ வந்து ஐபிஎலுக்கு பார்க்க வந்தீங்கன்னா பேட் வாங்கிக்கோ, நாளைக்கு வந்து வெள்ளை டிஷர்ட் போட்டு வந்து என் பின்னாடியே நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாலிசி, எப்படி சொல்றது, ஒரு உள்குத்து அரசியல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை தவிர்த்து வேற என்ன பண்ணிருக்காப்ல? வேற என்னென்ன விஷயங்களுக்கு வந்து ஏதாவது இது நோட்டு புத்தகம் ஏதாவது கொடுத்துருக்காப்லையா? ஏதாவது கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு வந்து போய் முன்னணி நடத்திருக்காரா? மக்களுக்கு அது தெரியுமா? மக்கள் வந்து இந்த மாதிரிதான் நான் நேச்சுரலா கேட்கறேன். இப்ப வந்து நீங்க வந்து சொல்லணும்ல, முதலமைச்சர் இருந்து இது வரைக்கும் வந்து எத்தனை கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்காரு, தலையிட்டு நடத்திருக்காரு, எத்தனை பேருக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காரு, அவரால் எத்தனை இது திட்டங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு நேரடியா போய். திரும்பவும் சொல்றேன், உண்மையிலே இப்ப நீங்க நினைக்கிற மாதிரிதான் டிஎம்கே வந்துட்டு ஓட்டெல்லாம் வாங்கிடுவாங்க, சிட்டி சைட்ல ஓட்டு இருக்கும், இருக்கிறவங்க எல்லாம் போட்டுருவான், அது டோட்டலா மாறுது. கண்ணு எதிர்க்க அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க. அதான் இது வந்துட்டு என்ன கேட்டா லாஸ்ட் ஒரு 3 மாசத்துல என்ன நடக்குது இல்ல, லாஸ்ட் 3 மாசத்துல என்ன நடக்குதோ அதுதான் அரசியல்ல இருக்கிற ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன் இப்ப பண்றது கூட ஒரு வருஷம் அலெக்ஸ் எப்பவுமே இது வரைக்கும் வந்து மாறினதே இல்ல. ஒரு வருஷமா ஆமா இல்ல உண்மைதான். இப்பயே 7 மாசம் தான் இருக்குது. 7 மாசத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ஒவ்வொரு மாசம் கடத்து போகும்போது வந்து அவங்க மேல மிகப்பெரிய ஒவ்வொரு போன மாசம் பாரு என்ன பெரிய குற்றச்சாட்டு என்ன நடந்துச்சு, அவங்கதான் இல்ல இந்த 4.5 வருஷம் இல்ல இந்த 4.5 வருஷம் பண்ணாத நல்லதா 7 மாசத்துல டிஎம்கே பண்ண போறதும் இல்ல, பண்ணவும் மாட்டாங்க, அந்த ஐடியாவும் இல்ல. அதை சொல்ல திரும்ப அந்த மாதிரிதான். ஆனா இல்ல காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலான்ற அந்த திமிரு டிஎம்கே கிட்டே இருக்குது. ஆனா காசு கொடுத்தாலும் ஓட்டு மாத்தி ஓட்டு போடுவோன்றது வந்துட்டு மக்களுக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. புரியுதா? உண்மைதான். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல லாக்டவுனுக்கு அப்புறம் இருக்கிற காலம் இது, எல்லாரும் மைண்டும் கிரிமினலா தான் யோசிக்கும். உண்மையிலே இது உண்மைதான். இப்ப என்ன இந்த காலத்துல இன்னசென்ட்னு உண்மையிலே வந்துட்டு ரொம்ப இது இல்லை. நீ யார வேணா ஏமாத்தலாம் தெரியுமா? அதாவது அவங்களே ஏமாத்த முடியாது. அதாவது ரொம்ப வயசான பாட்டிக்கிட்ட போயிட்டு ஓகேன்னு சொல்லிடலாம், அது வேணா இது பண்ணலாம். ஆனா இதுக்கு அடுத்து இன்னொன்னு இருக்குமே, இந்த ஆர்கே நகர்ல சத்தியம் பண்ணதான் ஓட்டு போடுவேன், அது சத்தியம் பண்ணதான் காசு கொடுப்பேன்னு தெரியாதா? தாம்பூலம் தட்டுல எடுத்துன்னு போய் கற்பூரத்தை ஏத்தி, உண்மையில இதை நானே பார்த்தேன். இந்த வீடியோ கூட நீ ஏதாவது போய் யூடியூப்ல போட்டா கூட வரும். தாம்பூலத்தட்டுல சத்தியம் பண்ணிட்டு காசு தரும். உண்மையில ஏன்னா சென்டிமெண்ட் நம்ம தமிழ்நாட்டோட பெண்களுக்கு. ஏன்னா அதுல சத்தியம் பண்ணிட்டா நான் வந்துட்டு அந்த காசு வாங்கிட்டு நான் ஓட்டு போட்டு ஆகணும்ன்றது. புரியுதா? நான் சத்தியம் பண்றேன், இது பண்றேன்.
அதான் அது மட்டும் தான் கொஞ்சம் அதுதான் இல்ல அதுதான் வந்து மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, நான் வந்து சத்தியம் பண்ணிட்டு மாத்தி ஓட்டு போட்டா சாமி என்னை தண்டிச்சுச்சுன்னா, அப்ப அவங்க வந்து எங்கள்கிட்ட இருந்து பொய் சொல்லி ஓட்டை வாங்கிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணா கட்டி அவங்கள சாமி தண்டிக்காதா? அவங்கள தண்டிக்காத சாமி இது ஆனா வரைக்கும் இவ்வளவு இல்ல கொள்ளையடிச்சுட்டாங்க, இல்ல அவங்கள ஒரு தண்டிக்காத நிமிஷம் எங்களை தண்டிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா கேக்குறாங்க. பகுத்தறிவாதின்னு சொல்லுவாங்க ப்ரோ. கேட்டா பகுத்தறிவாதின்பாங்க. அந்த பகுத்தறிவுல இது தீய வச்ச அவங்களோட வேட்பாளர் வந்து இது வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது கையில எலுமிச்சம் பழம் ஆனா பிடிச்சிட்டு போவாரு. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல பாஸ் போட்டு பத்திதான் எனக்கே மக்கள் நலன் பத்தி அட்வைஸ் தான் அட்வைஸ் பண்ணவன்லாம் அதான் இது எப்படி நான் இந்த அதான் நான் ஒரு வீடியோ கூட போடுறேன். நான் நீ கட்டையால அடிப்பான் கையை வச்சு நீ ஏன்னா அவன் சொல்ல அதான் ஏன்னா அவன் தப்பு நீ சொல்லவே மாட்டான் அந்த சீன்ல தான் போட்டு கட்டையால அச்சாதான் சொல்லுன்ற மாதிரி அதான் அந்த மாதிரிதான் இது பண்ணுவோம். இவனை அச்சும் பார்த்தாச்சு அவத்தும் பார்த்தாச்சு சொல்லுங்க. இல்ல இந்த அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நடந்தது போய் பேசினேன். நான் ரிக்வெஸ்டா தான் சொல்றேன், வேற எதுவும் இல்லைன்னா நான் ட்விட்டர் வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. பொலிட்டீஷியனா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வரேன். அதுக்கு முன்னாடி அவரோட படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்றது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அவ்வளவுதான் என்னோட இன்டர்நெட் ஒர்க்காவே மேக்சிமம். இந்த ட்விட்டருக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இங்க வந்து நான் கடைசி வரைக்கும் ஏன் அவர் பக்கம் நான் ஏன் நிக்கிறேன்னா, நான் அவர் நடிகனா இருக்கும்போதே புரிஞ்சுக்கணும் அவர் வந்து ஆதாயம் தேட ஆள், அவர் மக்கள் பக்கம் நிக்கிற ஆளுன்றத நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் எல்லா விஷயத்திலயும் சரி. அவருக்கு ஒரு நெருக்கடி நிலை கத்தி படம் வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னவோ தமிழினத்துக்கே அவர் தான் துரோகம் பண்ண மாதிரி ஒரு போர்ட்ரேட் கொண்டு போனாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நான் துரோகியே இல்லைங்கன்றாரு, நான் துரோகி கிடையாது அப்படின்றாரு. தனக்கு உண்டான எல்லா நெகட்டிவிட்டி எங்கெங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே ஓப்பனா ஒத்துக்கக்கூடிய ஒரு ஆள். மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்ணக்கூடிய ஆளு பேஸ் பண்ணக்கூடிய ஆளு. மத்தவங்க எல்லாம் அதை எப்படி மறைக்கணும் வேற என்ன பண்ணணும்னு பாப்பா, அதை ஃபேஸ் டு ஃபேஸ் அதை ஓப்பனா உடைச்சிட. தலைவா பட விஷயம் எடுத்துக்கலாமே, அதுக்கு ஒரு விருதுன்னு கிடைக்கும் போது அங்கேயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நல்லா ஓடி இருக்க வேண்டிய ஒரு படம்னு அங்க ஒரு வார்த்தையை சொல்லுவார். காரணம் என்னன்னா அந்த இஷ்யூ என்னன்றது அவருக்கு. மற்றவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா படமே ஓடனாலும் அது செலிப்ரேஷன் பேர்ல ஃபேக் அலிகேஷன் செட் பண்ணும்போது தன்னுடைய படம் ஓடிக்கிட்டாலும் அது ஏன் ஓடலன்ற விஷயத்தையும் மக்களுக்கு தெரியல. இல்ல பூமர் ப்ரோ, ரெண்டாவது என்னன்னா அழுதுருவாங்க ஸ்டேஜ்ல. இல்ல ஒண்ணு இல்ல உண்மையில இல்ல இல்ல உண்மையில ஒண்ணு சொல்லிக்கிறேன். துப்பாக்கிக்கு அடுத்து வர்ற அந்த ஹைப்ல இருக்கிற படமும் சரி, ஏன் இவ்வளவு பைரவா விட இது நல்ல படம் தான் தலைவா. அதான் எப்படி பார்த்தாலும் படத்துல சில ஃபிளா இருந்தாலும் அது நல்ல படம் தான். எப்படி இருந்தாலும் ஓடி இருக்க வேண்டிய படம். இவ்வளவு ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஓடி இருக்கு. அதான் அதான் ஆனா 10 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணி படம் லாஸ் இல்ல. எல்லாமே சூப்பர். ஒரு நிமிஷம் ப்ளூ சட்டே சொல்லியிருப்பான் தெரியுமா, லாஸ் இல்லன்னு படம். நான் புரிஞ்சுக்கிட்ட சில விஷயம் சொல்றேன். ஜல்லிக்கட்டுன்னும் போது அதுல தனக்குன்னு ஒரு பேர் எடுக்க எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க. நடிகர்கள் ஆகட்டும், அரசியல்வாதிகள் ஆகட்டும், சில இயக்கத்தை சேர்ந்தவர்களாகட்டும். இவர் ஒண்ணுமே பண்ணல, கட்சி கட்டிட்டு தான் இருக்கிற ஆதரவா நிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கு ஆதரவா ஒரு வீடியோ மட்டும் போட்டுட்டு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போனார். சரி, அவர் நினைச்சிருந்தா அந்த போராட்டமே அழகா பீட்டாவை பத்தி ஒரு வீடியோ போட்டாருங்க. வீடியோ போட்டாருதான் சொன்னேன். அவர் நினைச்சிருந்தா இப்ப நீ நானும் கூட்டம் கூட போயிருவோம், அவருக்கு பக்கத்துல நின்று இருப்போம். அந்த கூட்டத்தையும் கூட்டல, அங்க அலப்பறையும் பண்ணல. எக்கச்சக்க தமிழ்நாட்டில் நடந்த எல்லா நெருக்கடி நிலையிலையும் தன்னோட ஆதரவை சைலண்டா போய் தெரிவிச்சுட்டு வந்தாரு. நீங்க முருகதாஸ் சார் சொல்லியிருப்பார் ஒரு தடவை, சர்க்கார் ஷூட்டிங் டைம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அப்போ ஒரு இஷ்யூ நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி நேரம் ஷூட்டிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஓனா இவரே கார் டிரைவிங் பண்ணிட்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேர்ல பார்த்துட்டு மறுநாள் ஷூட்டிங்க்கு அவரே டிரைவ் பண்ணிட்டு வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம போய் மறுநாள் ஷூட்டிங்லயும் கலந்துக்குவார். அவருக்கு எதுக்குங்க அந்த சிரமம்? அவர் ரிலாக்ஸா ஒரு எப்போ இன்னொரு ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு இன்னும் அவர் போறாருன்னு தெரிஞ்சு எவ்வளவு மீடியம் இன்னைக்கு நடந்தது, ஏன் அவ்வளவு தூரம் இன்னைக்கு நடந்ததே வச்சுங்களேன். அவர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் லீக் ஆகுது. டிஎம்கே சைட்ல இருந்தே லீக் பண்ண விட்டாங்க. லாஸ்ட் டைம் மாதிரி இப்படி ஆயிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புலதான் இப்போ அவரு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணல. மதுரைக்கு போகும்போது வர்றாதீங்கன்னு தான் அவர் ரிக்வஸ்ட் வச்சுட்டு போனாரு. ஆனா அவர் வாங்கன்னு சொல்றாருன்னு மாதிரி சில பேர் ஃபேக் அலிகேஷன் செட் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம சைட்ல இருந்தே அந்த விஷயத்த மறைச்சாங்க. தன்னால ஏற்கனவே இன்னல இருக்கிற அந்த குடும்பம் வேற எந்த இடையூறும் சந்திச்சிட கூடாதுன்னு தான் அமைதியா போய் அவருக்கான ஆறுதலையும் வருங்காலத்துல என்ன உங்களுக்கு ஒரு தேவை இருக்கோ அதுக்கு நாம கண்டிப்பா நிற்போம், நியாயம் வாங்கி தரவும் நீதிமன்றத்துல கேஸும் போட்டிருக்காங்க, போராட்டமும் நடக்கும். இதுக்கு மேல ஒரு தலைவர் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்?
அவருக்கு ஆதாயம் தேவைன்னு நினைச்சிருக்காருன்னா முத நாளே இறங்கி இருக்கலாம்ல. டிஎம்கே மாதிரி இல்ல ஏடிஎம்கே மாதிரி சில கட்சிகள் பண்ணக்கூடிய அரசியல் பண்ணலாம்ல. அவர் வாட்ச் பண்றாரு, ஒரு வழக்கு எப்படி போகுது, அதனுடைய போக்கு சரியா இருக்கா, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அங்க தப்பு நடக்குதுன்னா இறங்கிடுவாரு, அங்க தப்பு நடக்குது இங்க போக்கு மாறுதுன்னா அவர் இறங்கிடுவாரு. அதுதான் அவருடைய ஸ்டைலு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கட்சி அவருக்கானது மட்டும்தான் அவர் என்னைக்குமே பார்க்கல. அதையும் இங்க நான் பின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கட்சி நீனா எல்லாருமே பொதுச் செயலாளரோ, துணை பொதுச் செயலாளரோ, ஒரு பேச்சாளரோ, ஒரு நிர்வாகியோ, ஒரு ஐடி விங்கோ, ஒரு வக்கீல் அணியோ, ஒரு சுற்றுச்சூழல் அணியோ எல்லாருக்கும் சொந்தமானது இந்த கட்சின்னு தான் அவர் நினைக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு எல்லா டாபிக்கும் எல்லாரையும் பேச வைக்கிறாரு, எல்லாருக்கும் அதனுடைய கருத்தை தெரிவிக்க வைக்கிறார். ஏன்னா இங்க விஜய்ன்ற முகம் மட்டும் தமிழக வெற்றி கழகம் இல்லடா, இங்க இருக்கிற நீ எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் தானே அவர் உணர்த்து வைக்கிறார். ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க தோல்ல கூட நம்ம கட்சியோட துண்டு ஏன் இருக்குதுன்னா, இந்த கட்சி விஜய் கட்சி இல்ல, இந்த கட்சி மக்களுக்கான கட்சின்னு அவர் நிரூபிக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு நேர்ல போய் நின்னதுக்கு காரணம் அதுதான். ஆடம்பரம் அலப்புறம் எதுவுமே பண்ணல. இல்ல இதுதான் வந்து ஒரு நிமிஷம் இல்ல இருக்கிறதுல கேவலமான கருமாந்திர விஷயம் என்ன தெரியுமா? அதாவது எத்தனையோ கிரெடிட் தர்றத பார்ப்போம், ஆனா இது எப்படி தெரியுமா? அதாவது நான் சொன்னதாலதான் விஜய் போனாரு, நாங்க சொன்னதாலதான் விஜய் போனாரு. அதாவது கட்சியில இந்த இருக்கிறாங்க தெரியுமா, இந்த புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க, அங்க கீழே இருக்கிறவங்க யாரு இருந்தாலும் சரி, அது ஒரு இருக்கிறவங்க மொத்த பேரும் சரி, யாருமே இந்த வார்த்தை தான் இல்ல யாருமே இந்த வார்த்தையை விட மாட்டாங்க, புரியுதா? ஒரு தம்மா தூண்டு தான். வாழ்க்கை வந்து பொது வழியில வாழ்ந்தவர் தளபதி அவர்கள். அவர் வந்து அட்டென்ஷன் இருக்கிறதுல அட்டென்ஷன் யார் மக்களோட நாயகன். நான் ஒரு ட்வீட் பார்த்தேன். அந்த தம்பி சூப்பரா பண்ணும், பாசிட்டிவா எல்லாம் பண்ணா. இந்த விவகாரம் ஒரு நெகட்டிவிட்டி பரவிச்சு இல்லையா, அவ போட்டு அடிச்சுட்டு தான் இருந்தான் அண்ணாவை. இன்னைக்கு அவன் ஹேண்டிலே போடுறான். அண்ணனுக்கு எல்லாம் தெரியுது, நம்ம தான் எல்லா நவத்தோரங்களையும் மூடிட்டு இருக்கணும் போல இருக்கு. ஆமா, அதான் சொல்றேன். இல்ல என்ன கேட்டா இல்ல அது ஹானஸ்ட். அது ஏன்னா ஒத்துக்கிறான். இல்ல ஒரு நிமிஷம், இல்ல சித்புர ஒண்ணு சொல்லிடுறேன், ஃபுல்லா பேசுங்க. மேட்டர் என்னன்னா, இப்ப சொன்னா பத்தியா, அதாவது தப்ப உணர்ந்துட்டான், ஒத்துக்கிறான், அது வேற விஷயம். இன்னொன்னு என்னன்னா, அட்டென்ஷன் சீக்கிங் பீக் கோர்னா என்ன எப்படி தெரியுமா? நான் சொன்னதால தான் விஜய் போனாரு, இது 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 இருக்கிறதுல சொல்லுவான் தெரியுமா? இல்ல அந்த பொதுப்பேட்டையில சிரிப்பானு சிரிய வேணான்னு சொன்னான். இது எப்படி இருக்கு தெரியுமா? வடிவேல் படத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த கடையை வந்து இவனுக்கு நான் தான் வச்சு கொடுத்தேன், ஆனா அவனுக்கே தெரியாது. இல்ல நீ பண்ற காமெடி எல்லாம் பின்னாடி 200 ரூபாய் கையில வச்சு உட்காந்து இருப்பான் பாரு, அவங்ககிட்ட போய் சொல்லி. அதான் தெளிவா உட்கார சொல்லு. இல்ல ரெண்டாவது நான் வந்து சொல்ல நினைச்சது என்னன்னா, அந்த சித்புர சொன்ன மாதிரிதான். அதாவது அந்த ஒரு அரசியல் கட்டமைப்பு வந்து மக்களுக்கானு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து உணர வைக்கிறது தெரியுமா, அது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஆரம்ப காலம் வந்து மக்களுக்காகவே சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல வந்து அண்ணா இந்த மாதிரி தீக்க கட்சிகள் வந்து பண்ணுச்சு. மக்களுக்காக ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெரியாரிய சிந்தனைகளா இருக்கட்டும், அம்பேத்கரிய சிந்தனைகளா இருக்கட்டும், மக்களுக்கு வந்து பதிய வைக்கிறதுக்காக பண்ணுச்சு. இப்ப இருக்க இவங்களை நான் சொல்ல வரல. இப்போ வந்து என் குடும்பம் தான் பண்ணுச்சு, எங்க தாத்தா தான் பண்ணாரு, எங்க அப்பா தான் பண்ணாரு, எங்க நொண்ணன் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் அவனுங்களை சொல்ல வரல. நான் வந்து உண்மையா அந்த ஆரம்ப காலகட்டத்துல மக்களுக்காக நான் ஆரம்பிச்ச ஒவ்வொரு கட்சிகளும் சரி, நீதி கட்சிகளும் சரி, தீக்காவும் சரி, மக்களுக்கானது இந்த சிந்தனை வந்து ஏன் மக்களுக்கு, நீ ஏன் வந்து ட்ரெஸ் போடணும், நீ ஏன் செருப்பு போடணும், நீ ஏன் படிக்கணும், நீ ஏன் உணவு சாப்பிடணும், நீ ஏன் அரிசி உணவு சாப்பிடணும், ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து அவ்வளவு அரசியல் வந்து அரசியல் வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தினாங்க. அது வந்து அவசியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வேற எந்த அரசியல் கட்சியில அது அப்படியே கம்மியாகிக்கிட்டே வந்துச்சு. ஏன் அப்படிங்கிற அந்த ஏங்கிற கொஸ்டின் கேட்கறது கூட வந்து கேட்கக்கூடாது. இது நான் பண்றேன்னா நான் தான் பண்றேன், இந்த அரசியல் கட்சி பண்ணல, திமுக பண்ணல, திமுகவை தாங்கி நிக்கவே முதலமைச்சர் தான் பண்றாரு, முதலமைச்சருங்கிற ஒருவர் தான் எடுக்கிறாரு, இதுக்கு காரணம் மக்கள் இல்லை, இது நான் தான். ஒரு சின்ன நல்ல விஷயம், ரொம்ப சின்ன நல்ல விஷயம் பண்றதே ரொம்ப கம்மி தான், அதையும் நான் தான் பண்றேன், ஏன் ஆள் தான் பண்ணா, எங்க ஐயா தான் பண்ணாரு, எங்க தாத்தா தான் பண்ணாரு, எங்க அப்பா தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறது தெரியுமா? இதுக்கு ரொம்ப பிச்சை எடுக்கிறது. ஒரு நிமிஷம் சொல்லுங்க ப்ரோ. ஒண்ணும் இல்ல ப்ரோ, மெயின் பாயிண்ட் இதுதான். இவங்க
எப்பவுமே வந்து அவர் ஏன் இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்கல்ல. இப்ப கூட அவர் வந்து அரசியல் ஆதாயம் தேடி அவர் போலங்க. நான் வந்து இப்ப கூட சொல்றேன், அவர் அரசியல் ஆதாயம்லாம் தேடி போற மனுஷனே கிடையாது. அவர் வந்து போயிட்டு அந்த ஒரு சகோதரத்துவ இது உணர்ச்சியோட இந்த குடும்பம் நடந்திருக்கே, அந்த குடும்பத்துக்கு நம்ம போய் ஆறுதல் சொல்லணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவரு போறாரு. இப்ப கள்ளக்குறிச்சி ஆகட்டும், இதுலலாம் வந்து நீங்க அரசியல் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, நான்லாம் வந்து எப்பவுமே சொல்லுவேன், தளபதி வந்து ஒரு ஹியூமானிடேரியன் பேசிஸ்ல வாழக்கூடிய மனுஷன். மனித நேயத்தை வந்து தாக்கி பிடிக்கிறவரு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க நேத்திக்கு உங்க முதல்வரே ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டாரு. இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து ஒரு அத்துமீறல் நடந்திருக்கு. ஒரு அரசியல் இது அதாவது போலீஸ் அராஜகம் நடந்திருக்கு இங்க அப்படின்னு ஜெய் பீம் பார்த்துட்டு நான் அழுதேன்னு சொன்னாரு. நான் இப்ப இதை அரசியல் படுத்துறதை விட என்னைக்குமே வந்து தளபதி அவர்கள் வந்து அவருக்குன்னு பெரிய விளம்பரம் தேடாம அவர் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே விளம்பரம் தான், ஒரு கொண்டாட்டம் தான். ஆனா அவரு வந்து அது வேணாம், என்ன ஒரு பெரிய கிரவுடு வரும், நான் சைலண்டா போய் உங்களை சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். அது வந்து அவரோட தன்னடக்கம், பெருந்தன்மை. ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஃபாலோயிங் கொண்ட அரசியல் தலைவர்கள் எல்லாம் போகும்போது இவங்க தான் ஆயிடுவாங்க மையப்புள்ளியா. யார் பாதிக்கப்பட்டாங்களோ இதுதான் யதார்த்தம். இப்போ ஒரு இறந்து போறாங்க, ஒரு பெரிய தலைவர் அவங்கள வந்து சந்திக்கிறாங்கன்னா அந்த பெரிய தலைவரை பத்தி தான் இது ஆயிடுமே தவிர்த்து வந்து அங்க செகண்டரியா தள்ளப்படுவாங்க. அதனால எனக்கு நான் போய் தெரியும். ஆனா கண்டிப்பா ரொம்ப சொல்லாம ஒரு துப்பும் தகவலும் எல்லாமே போயிட்டு பாருங்களேன். நீங்க சொன்னீங்க ஒரு டிரைவிங் சம்பவம், அவரே டிரைவிங் போயிட்டு வந்தாரு, அவர் பெரிய பட்டாளத்தோடலாம் போல. அதுதான் அவரோட யதார்த்தங்க, அதுதான் அவரோட தன்னடக்கம். அந்த பணிவு வந்து நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் எவ்வளவு கிளியரா பண்ணாலும் அது வராது. குணம் இருக்கணும், அது அவரோட குணத்துல இருக்கு. அதுதான் ஒரு தலைவன் குணம். நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நீங்க தான் சும்மா ஒரு புரட்டாம வந்து அவர் எல்லாத்துலயும் திட்டம் அதுக்கப்புறம் கடைசியாங்க யாரும் அவங்களை வந்து ப்ரோ ஒரு நிமிஷம் வந்து இருக்குல்ல, கொஞ்சம் வந்து வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. அலெக்ஸ் ப்ரோ 1.5 கோடி பேர் இவங்களை வந்து ஒருங்கிணைச்சு இவங்களை கட்டுக்கோப்பா வந்து காலத்துல இருந்தே ஒரு கேட்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சமா அரசியல் படுத்தி இவருக்கு என்னங்க நம்ம உட்காந்துக்கிட்டு இங்க வந்து இப்படி செய்யணும், அவர் அப்படி செய்யல, நீங்க இது போட்டா நல்லா இருக்கும். அறிவுரை கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் வேற, நீங்க உங்களை ரொம்ப பெரிய புளுத்தியா உணர்ந்து கொண்டு அவருக்கு அட்வைஸ் கொடுக்கறதுலாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு உங்களை தான் சிரிப்பாங்க. சிரிக்க வேணாம்னு சொல்லுங்கிற மாதிரி தான் நம்ம சிரிப்போம். அவ்வளவுதாங்க. நீங்களாம் ஒன்னும் அவருக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. அவர் அரசியல் களத்துல இருக்காரு, அவருக்கு டைமிங் தெரியும். போயிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. அவர் வந்து கரெக்டா தான் வந்து கேட்கற போல இருக்கு போயிட்டு இருக்காரு எங்களுக்கு தெரியும். நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா சித்ரோ? கேக்குறேன்னு நினைக்கிறேன் அவருக்கு. கேக்குது ப்ரோ. நருட்டோ ப்ரோ நீங்க கேக்குது. இல்ல சித்ரோக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன் அவர் பேசுனது. சித்து ப்ரோ கேக்குதா? ஆனா அலெக்ஸ் ப்ரோ கேக்கல. சொல்லுங்க. இல்ல இவ்ளோ பண்ணாங்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களே, இப்போ எங்க மூஞ்சி வைப்பாங்கன்னே தெரியல. லைன்ல வர சொல்லுங்க எல்லாரும். இல்ல அது வேணாம், நீ அது வேண்டாம், நம்ம அது வேணாம். நம்மளோட இல்ல எனக்கு நான் இந்த நியூஸ்ல பார்த்தோனே ஒரு 2 பேர் சிக்கிட்டான் என்கிட்ட போட்டு, அவனை போட்டு வருத்தத்துட்டேன். இல்ல ஆல்ரெடி பேசினவங்க எல்லாம் வந்து சூத்த முடிஞ்சு தான் இருக்காங்க. ஐயா அந்த வார்த்தை பேசக்கூடாது. ப்ரோ இருக்கானுங்க கொஞ்சம் இதுவா பேசுங்க. அதான் இல்ல இல்ல அவங்கள ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். இல்ல கிளாஸ் எத்தனை பேசுவாங்க எல்லாருக்குமே இப்ப நடந்தமா அனிமல் பட்ல ரன்பீர் கபூர் கொஞ்ச நேரம் ரீகனெக்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. நீ வேற ஏற்கனவே சித்து ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டாரு, அவருக்கு கேட்கல, அவர் ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டாரு. ஆனா அலெக்ஸ் ப்ரோ இல்ல இவ்வளவு பேசினாங்களே நம்ம ஆளுங்க, அவனுங்க எல்லாம் ஒண்ணு அனிமல் பட்ல ரன்பீர் கபூர் போனோம் பாத்தியா, அதேதான் அதே சிம்பிள் தான். டப்பிங் படத்தை பார்த்து வந்து அடிக்காதீங்கப்பா, எதிர்க்கிறவங்க அவனுங்க நம்ம பசங்க எப்போனாலும் இது நீ எதிர்க்கிறவனதான் அடிக்கணும். ஒரு நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல 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 இப்ப 2 பேர் திட்டினது நம்ம பசங்கள தானா? ஆமா இல்ல இல்ல அப்போ இல்ல 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 அப்போ ஓகே. ஆனா திட்டக்கூடாது.
இல்ல மேட்னா இல்ல அதாவது அசிங்கமா பேச கூட திரும்பவும் சொல்லிட்டேன். இல்ல திரும்பவும் ஸ்ட்ரெட்டா 100 வாட்டி சொல்லிட்டேன். இதுக்கு மேல இருந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஆனா யாரும் ரிமூவ் பண்ணேன் இல்ல நம்ம நான் ஸ்பேஸ்ல பசங்கன்றதுனால. பேசல. ஆனா இல்ல ஒரு நிமிஷம். மேட்ரு என்னன்னா இல்ல நம்ம சைடுல தப்பு பண்ணாலும் செருப்பால அடிக்கும். அது ஓகே, நான் அடிச்சா ஒரு 2 பேரை அது இருக்கட்டும். அது இல்ல டாபிக் வரும். நீதானே அவரு விஜயனுக்கு அங்க போறாரு ஃபேக் நியூஸ் சொன்ன ஆளு. அதான் சொன்னேடா. அதான் நானு எல்லாம் போட்டோமே, ராம்குமார் இது எல்லாரும் போட்டோம். டீம் சைட்ல இருந்து அதான் சொன்னாங்க. ஏன்னா இப்போ வெளியே போறது எதுவுமே காட்டிக்க கூடாது. அது வந்துட்டு கடைசி 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள போட்டா கூட அது போய் சேர்ந்துருன்றதுனால தான் அதை போட்ட சொன்னாங்க. அப்புறம் விஜய் வந்துட்ட பிறகு நாங்களே டெலீட் பண்ணோம். இது டீம்ல இருந்தவங்களுக்கு தெரியும். இது இப்போ இது நடந்தது. எனக்கு தெரியும். நீங்க அதை போடும்போது அந்த கூட்டம் சேகரிக்காம இருக்கணுங்க. ஏன்னா இல்ல ஏன்னா அந்த விஷயத்த லீக் பண்ணது ஸ்கிரீன்ஷாட் தான் ஃபேக்னு போட்டோம். இல்ல நியூஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த கபில ஸ்பேஸ் நான் கொஞ்சம் கேட்டேன். கீழ வந்து டேய் போதண்டா, சொல்லியாச்சுடா. கண்ட பைத்தியத்தை பத்தி இங்க பேசிக்கிட்டு கண்ட டிஓஜி பத்தி எல்லாம் இங்க பேசாத. நீ டிஎம்கே போட்டு கூட ரெடி. அவங்களாம் வந்து அரசியலுக்கு வந்தவங்க. ஓனவனை பத்தி எல்லாம் பேசாத. சரியா? என்ன பேச்சு பேசுனாங்க பாரு. பேசிட்ட கூட அங்கெல்லாம் நீங்க போறீங்க. முதல்ல உங்களுக்கு உண்மையிலே டீசன்ட்டா பேசிட்டு போறான். இல்ல நீ திரும்பவும் சொல்றேன், இது வீக் பர்சனாலிட்டி தான் குறிக்கும் உனக்கு. நீ ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா வந்துட்டு தான் அதை கண்டுக்காம வந்ததான் நீ ஸ்ட்ராங்கா இருப்ப. சும்மாதான் இது எப்படி நான் சின்ன பைத்தியம் கத்துறதெல்லாம் வந்துட்டு நீ எத்தனை நீ வீக்கா தான் இருப்ப. அவனை ஒரு தெருவுல போனா ஒரு 2 பேர் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. அந்த ஆளு சரி வேற இல்ல அலெக்ஸ், நீங்க வந்து போட்டப்போவே எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன் இவர் வந்து போலங்கிற மாதிரி போடுறாரு? இல்ல போவாரு. ஆனா நம்ம தளபதியோட ஸ்டைல் என்னன்னா, அவர் வந்து எப்பவுமே யாருமே ஒரு பெரிய பந்தா இல்லாம அழட்டிக்காம ஒரு பெரிய விளம்பரம் இல்லாம அமைதியா பாட்டுக்கு அவர் போயிட்டு வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் என்னமா ப்ரோ அவங்களோட அதான் இப்ப இல்ல என்னைக்குமே இல்ல. இப்போ ஒரு சில ஆக்டர் கூட ஏன் தூத்துக்குடி டைம் அப்ப நம்ம ரஜினிகாந்த் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணோம். நம்மள ஏன்னு கேட்டா இல்ல அப்படி இல்ல சொல்லிட்டு பந்தாவா போனாரு. விஜய் வந்துட்டு அந்த பந்தா இல்லாம நைட்டு கேஷுவலா போய் இன்னொரு விஷயம் ரெண்டுத்தையும் பேசி அதான் அப்படி ரெண்டுத்தையும் பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போறது வெளியே காட்டி கூடாது. புரியுதா? பெருசா போறேன் அப்படி காட்டி ஒரே ஒரு வீடியோவுமே அபிஷியல் கேன்ல இருந்து வரல. அது ஹாஸ்பிடல்ல இருந்தால அவர் டேல அதான் சொல்றேன். அவங்க அபிஷியல் கேன்ல இருந்து தான போடுறாங்க. இப்ப உன் தெருவுல விஜய் வந்தாலும் என்ன நடக்கும்? அதான். ஆனா நம்ம ஆளுக்கு பிளஸ் நம்ம அவங்களா போய் அவங்களோட துக்கங்களை அனுசரிச்சு பேசுவாரு. அதுதான் நம்ம ஆளுக்கு பிளஸ். அவங்க வீட்டுல ஒருத்தரா போய் அது எப்ப நான் பார்த்தேன்னா அந்த அனிதா இறந்தாங்க பாத்தீங்களா, அது நான் பார்த்தேன் அந்த நியூஸ். அனிதாக்கு போனாரு, கள்ளக்குறிச்சிக்கு போனாரு, தூத்துக்குடிக்கு போனாரு, இப்ப போனாரு. அதுக்கப்புறம் என்னங்க வீட்டையே விடல. யார் இந்த கூட்டம்? ஏன் இந்த வாடகை நாய் வாடகை வாயெல்லாம் வந்து ஏன் குறைக்குது? வீட்டே உங்களுக்கு தெரியலையா? ஏதோ சொல்லிட்டு போறான் அவன் வந்து. இப்ப பாருங்களேன், விளம்பரம் தான் என்னன்னா போன் பண்ணி நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு வந்து போன் பண்றத நீங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்க. இது தான் ஒரு விளம்பரம் நான் சொல்லுவேன். முதல்வர் பேசிட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னா கூட எங்களுக்கு நாங்க நம்பிடுவோம். ஓகேப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரெக்கார்ட் பண்ணி அவர் பேசினாரு, ஆறுதல் தெரிவிச்சாரு. இதுதான் இதை வச்சு பண்ற அரசியல். ஓகேங்களா? நாங்க இதை வந்து போலீஸோட கலாச்சாரத்தை தான் குற்றச்சாட்டுறோம். போலீஸோட அடக்குமுறை, அத்துமீறல். இந்த ஜெய்பீம் பார்த்துட்டு நான் அழுதான்னு சொன்னீங்களே, 4 வருஷம் கழிச்சு போலீஸோட அணுகுமுறை இப்பவும் அப்படிதான் இருக்கு. நீ ஏதாவது களவாணிப்பா இல்லடா, உன்னை அடிச்சு கேட்க வேண்டிய ரீதியில கேட்டா நீ எல்லாத்தையும் கக்கிருவ வெளியில. இப்படி ஒரு சந்தேக மனப்பான்மையோட எல்லாரையும் பாக்குறதான போலீஸ். இல்ல போலீஸ்காரன் பார்த்தா கொஞ்சம் கோவம் தான் வருது. என்னடா நீங்க அதான் அதிகாரத்தை வச்சுட்டு இப்படி நான் பயப்படுறேங்க. இப்ப நான் விசாரணை இதுக்கு விசாரணை படம் எல்லாம் உண்மைதான், வாழ்க்கையில உண்மைதான். ஜெய்பீம் விசாரணை எல்லாம் இவங்க கிட்ட மாட்டினா உங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணுவாங்க ரொம்ப. இல்ல சீன் சொல்ற மாதிரி போலீஸ்காரன் பார்த்தாலே எனக்கு. ஆனா அவர் வந்து கைது செய்தப்போ அவர் என் கையை உடைச்சாங்க பைப்பை வச்சு அப்படின்னு சொன்னா நான் நம்புனேன். ஏன்னா இவங்க வந்து இவங்களோட அத்துமீறல்கள்லாம் டாக்குமெண்டட் தான்.
ஹியூமன் ரைட்ஸ் இந்தியாவை நீங்க பாருங்க, பாதி இதுக்கு மேல போலீஸ் ப்ரூட்டாலிட்டினே ஒரு செக்ஷன் இருக்கும். இல்ல எனக்கு இது போலீஸ்காரன் வந்து இந்த பார்த்தா மாநிலம் இல்ல, இல்ல நான் சொல்றேன் போலீஸ்காரன் எல்லா பார்த்தா சீன்னு சொல்ற மாநிலத்திலயும். மாதிரி இல்ல இருக்குது. முதல்ல இல்லடா, இப்ப போலீஸ்காரங்களே நல்லவங்க இருக்காங்க. ஆனா அந்த நல்லவங்க எப்படி தெரியுமா, 100ல 1 இருக்கும். ஆமா ப்ரோ 100 கரெக்ட். கூட இல்ல, 1000ல 1 100ல இருக்கும். 100ல 1 100ல கூட யதார்த்தமா நிறைய 1000ல பேர் 1 சும்மா இருக்கும். இதை ஒரு ஜாபா தான் அந்த பண்றாங்க, 1000ல 1 நான் ஒரு பெரிய மாஸ்டர் டைம்ல கடமையா பார்த்தேன் எல்லாம் ப்ரோ. வந்து பாக்கல, ஏன் ஒரு ப்ரோ வேலையா பாக்குறாங்க. அந்த 1000ல 1 நான் மாஸ்டர் இல்ல இப்ப எபிசோட் பார்த்தேன். இல்ல என்ன கேட்டா, இல்ல இப்ப அரகண்டா ரகடா இருக்கிறது வந்துட்டு அதுக்கப்புறம் அது மாறிடும். அவங்களுடைய வேலை வந்துட்டு இது. இன்னொன்னு எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி, அதாவது உள்ள வரும்போது நல்லவங்களா வந்தவங்க கூட அலெக்ஸ், அதுக்கப்புறம் எல்லாம் இவங்களுக்கு மாறிடுவாங்க. எல்லாம் இருக்கிற பாதுகாப்பு நீ நம்ப மாட்டப்பா. நான் வந்து அவ வழக்கறிஞர் குடும்பம் தான், பல தடவை பேசியிருக்கிறேன். இவங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு என்னன்னா, இவங்களால சிவில் கோர்ட்ல இவங்களை ட்ரை பண்ண முடியாது. அதாவது ஒரு சாதாரண குடிமகன் வந்து இவங்களை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு, நீ எனக்கு இது தப்பு பண்ண, எனக்கு காசு கொடுன்னு வந்து அவ்வளவு எளிதா கேட்க முடியாது. இவங்களுக்குன்னே உள்ள ஒரு சங்கம் இருக்கு. நாளைக்கு இதனால இந்த ஆளோட வேலை போமாங்கிறது கூட 3, 6 இந்த சூடெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசரை கமுக்கமா அசாமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவர் போய் அங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. எங்கேயாவது அவர் ஆல் இண்டியா கார்டர்ல வந்தாங்கன்னா அவங்க வேற எங்கேயாவது ஸ்டேட்டுக்கு அமுச்சு விட்டுருவாங்க. அங்க போய் ஏன்னா இந்த எத்தனை பேர் கொலை பண்ணுவானோ இந்த மாதிரி அடிச்சு. அதாவது இந்த குணங்க, இந்த இந்த அராஜக குணம். நான் போலீஸ்ரா, நான் உன்னை அடிச்சா நீ வந்து சொல்ல வேண்டியது. அதுவும் சும்மா யாரோட ஊக்கத்திலயும் இந்த பொம்பளை போயிட்டு சொல்லியிருக்கிறாங்க, இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியும், இவங்க தெரியும். ஒரு விசாரணை இல்ல, ஒரு சஸ்பெக்ட். ஒருத்தனை வந்து நீ குற்றவாளின்னு சொல்றதுக்கு முன்னால ஒபிஷியல் டேர்ம் அந்த ஆளுக்கு பேரு சஸ்பெக்ட். ஒரு சந்தேகப்பட்ட நபர், அவங்க வந்து குற்றவாளி தான் சொல்றதுக்கு ஒரு டியூ ப்ராசஸ் இருக்கு. அதுவே இல்லாம சும்மா வந்து நீங்க அவனை கட்டி வச்சு அடிச்சு, அதுவும் வந்து ஒருத்தர் கழிவறையில இருந்து வீடியோ எடுத்து அதுல வெளியில தெரியுது நீங்க எப்படி அவனை ஒரு இது மாதிரி சித்திரவதை பண்ணியிருக்கீங்கன்னு. இதுக்கெல்லாம் வந்து பதிலே கிடையாதுங்க. இந்த போலீஸ் அராஜகம் ஆட்சிகள் தாண்டி நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த போலீஸை எவன் திருத்த போறான்? இவனுக்கு வந்து மக்களை வந்து ஒரு ஆடு மாடா தானே பார்த்து பழக்கம். மக்களை வந்து நீ ஏன் நான் கொடுக்குற வரி பணத்துல நீ சம்பளம் வாங்குற, நான் இப்ப வந்து மத்த இவங்கனாச்சும் நான் வந்து ஒரு கடைக்காரனை பார்த்தேன்னா அவங்களோட உழைப்புல அவங்க சம்பாதிக்கிறாங்க. இவங்க எங்களோட வரி பணத்துல தான் உங்களுக்கு சம்பளம். அப்பையும் கூட நீங்க வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் சல்யூட் அடிப்பீங்களே தவிர ஒரு சாதாரண மக்களை வந்து உங்களை ஒரு ஆடு மாடா தான் பார்த்து பழக்கம். எடுத்தா லட்டிய வச்சுதான் அடிப்பீங்க ஒரு க்ரௌட வந்து டிஸ்பர்ஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து சட்டையை பிடிச்சு அடிச்சு அதுக்கப்புறம் நீ தான் பண்ண, இந்த மாதிரி ஒரு இவங்களோட மெத்தடே இப்படிதாங்க. ஒருத்தனை வந்து சந்தேக மனப்பான்மையா தான் பார்ப்பாங்களே. அதுவும் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நபர் வந்து இவங்க தான் பண்ணாங்க அது இதுன்னு போலீஸை பயன்படுத்தின வரலாறுலாம் உண்டு. இதெல்லாம் மாற்றமே யாரை கொண்டு வர போறாங்க? இந்த ஆட்சி வந்து ஒரு எக்ஸ்பெக்டடே இல்ல. இவங்க மத்தியில போலீஸ் முறைகேடுகள் எத்தனையோ நடந்திருக்கு. இந்த லாஸ்ட் 10 வருஷமா நம்ம பாக்குறது ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் இருக்கு. எஃப்ஐஆர்லாம் லீக் ஆகுதுங்க. ஒரு பொண்ணு வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட மானம் போற மாதிரி அவங்களோட இது போற மாதிரி எல்லா எஃப்ஐஆரும் லீக் ஆகுது. கேட்டா வந்து தெரியாம நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க. கோர்ட்டே வந்து இங்க வந்து அபராதம் 25 லட்சம் கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு போயிட்டு என்னை இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துறாங்க அப்படின்னு அரக்கோணத்துல சொன்னதுக்கு அவங்களே வந்து நீங்க ஷேமிங் பண்றீங்க. இங்க இவ்வளவுதாங்க. இப்ப போலீஸ் கலாச்சார மாற்றம்லாம் ஒரு 2000 வருஷத்துக்கு கழிச்சு மேபி வரலாம். அது வரைக்கும்